அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்றைக்கி 5ஆம் தேதி 10வது மாதம் 2024. வள்ளல் பெருமான் வருகை உற்ற நாள், கருணை நாள். இந்த உலகம் போகிற போக்க மாற்றி சரியாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வள்ளல் பெருமான் என்னைக்கு இந்த பூமியில் வருகை உற்றாரோ அன்னைக்கு ஆரம்பித்து விட்டது இந்த உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்திருந்தார், தெரியுங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களாக்கா, உலகத்தில் மனிதர்களுக்கு அமைதினா என்னன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். போர், சண்டை, ஒரு ஒற்றுமை இல்லை, பலவிதமான நெகட்டிவான வாழ்க்கை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நெகட்டிவ், அதாவது இந்த காலகட்டத்தில் கூட நவீனமான காலகட்டம், டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டம், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு காலகட்டம் உருவாகி கூட மனிதர்களுக்கு இன்னும் அந்த லவ் அண்ட் கம்பேஷன், கருணையாக எல்லா ஜீவராசிகள்கிட்ட வாழணுன்ற அந்த சிந்தனை இன்னும் வராமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். பல வருஷமாக இந்த மற்ற ஜீவராசிகளை சாப்பிடாம வாழ்வதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கன்னு சொன்னாக்கா அவர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர்களுக்கு அந்த தன்மைகள் இன்னும் வராததுனால அவர்களை ஏசியும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இன்றைய நாள் வள்ளல் பெருமான் வருகைவிட்ட நாள் அன்றுக்கு அடியன் பிரார்த்தனை போடுறேன். இந்த அகில உலகமே ஒரு கருணையான உலகமாக வருவதுக்கு இன்றைக்கு நான் பிரார்த்தனை போடுகிறேன். மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையாக, போர் இல்லாமல், சண்டை இல்லாமல், பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு ஆபத்தை நமக்கே வராமல் அனைத்தும் சரியாக வருவதுக்கு, சந்தோஷமாக இருப்பதுக்கு, எல்லா குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை மலருவதுக்கு அடியேன் பிரார்த்தனை போடுகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.